வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நடித்த நானே ராஜா நானே மந்திரி கேட்ட உடனே ஆரம்பின்னு சொல்றதுக்கு நான் என்ன நீ வச்ச வேலைக்காரன்? இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தை தானே இருக்கு, உங்க முரட்டுத்தனத்துல ஒரு ஆண். ராதிகா மேடம் நடிச்சிருப்பாங்க. தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை? மற்றொரு கதாநாயகியாக நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் ஜீவிதா மேடம் நடிச்சிருப்பாங்க. கட்டையில பாருனியா, மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க. நகைச்சுவை காட்சிகளில் எதுக்குடா இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குனே. செந்தில் சார் கலகலன்னு கலக்கியிருப்பாருங்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சாரும் தன்னோட நகைச்சுவையில் கலக்கியிருப்பாருங்க. ஏன் நான் அவருடைய பேரை பயன்படுத்தலைன்னா, நாம் காட்ட போகிற காட்சிக்கு சம்மந்தமான நபர்கள் யார் யாரோ அவங்களுடைய பேரை தான் நம்ம சொல்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம் நம்ம சேனலில். இந்த திரைப்படம் 1985 வெள்ளித்திரையில் வெளிவந்திருக்குங்க. இன்னைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 40 வருடங்கள். 40 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும்? இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழ. சமீபத்தில் நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் வந்ததுங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோ சரியாக ஓடலைன்னு ஒருத்தர் போடுறாரு, ஆஹா உனக்கு வீடியோ ஓடலையா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு போட்டார். பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை. இந்த வியூஸ் ஓடும், இந்த வீடியோ பெருசாக சம்பாரித்து கொடுக்கும் அப்படிலாம் நினச்சி நம்ம இந்த வீடியோ போடலைங்க. நான் ஒரு சுற்றுலா வாகன ஓட்டி, இது பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு சில படங்களை சொல்லி இதை போடுங்க அது போடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து என்னை கேட்டு வராங்க. நான் அதெல்லாம் போட முடியாமல் கிடையாது. அந்த ஏரியா பக்கம் நான் இன்னும் சவாரி, அதாவது வாடகைக்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில், எங்கள் ஊர் பக்கம் சவாரின்னு சொல்லுவோம். அது நான் போகலை. அது அந்த எந்த இடத்துக்கு நான் போகிறேனோ அங்கே உள்ள லொக்கேஷனை தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை எடிட் பண்ணி வீடியோவாக போடுறேன். இது ஒன்று பெருசாக ஒரு எடிட்டு, அதில் இது பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க ஐயா, புரியுங்களா? சும்மா வெறும் வாயால் வட சொல்கிறது அதுதான் நான். அப்படி தான் சும்மா ஏதோ என்னோடய பொழுதுபோக்கு நான் போடுறேன். அதை பார்த்து ஒரு 4 பேர் மகிழும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகுது. அதனால தான் நான் மகிழ்வித்து மகிழ்ன்னு சொல்கிறேன். சொன்னேன் அப்புறம் என்ன இங்கே நின்றுக்கிட்டு புடுங்கறியா? ஆனால் ஒரு நபர் அதை பார்த்துட்டு அவர் போட்ட கமெண்ட் பார்க்குறப்ப எனக்கு நல்லா மகிழ்ச்சி சிரிப்பு வந்துடுச்சு. பரவாயில்லையே, நம்ம இப்படி கூட ஒருத்தரை மகிழ்விக்க முடியுமா? பரவாயில்ல, ஓடவே வேண்டாம் வீடியோ, அதுக்கு என்ன எடுப்பது? நம்ம என்ன சேனலை விட்டு ஓடுற போடுறோமா? கிடையவே கிடையாது. என்ன இருந்தாலும் நம்ம இது ஓடும் ஓடாதெல்லாம் எதிர்பார்த்தலாம் போடலங்க ஐயா. 10 பேர் பார்த்தா கூட தொடர்ந்து நான் வீடியோ பதிவிடுவேன். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லை. அதே நபர் வேறு ஒரு ஐடியிலேருந்து போடுறாருங்க, உனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டே தெரியாது, நீ அடுத்தவங்க வீடியோ போடுறத பார்த்து காப்பி அடித்து போடுற அப்படின்னு போட்டார். விவாதம் பண்ணனா நான் ரெடி, ஓகேங்களா? நான் வாதம் பண்ண வரல, என் கூட விவாதம் பண்ண நான் ரெடி. நான் போட்டுக்கிற வீடியோ, நான் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கணும் அந்த வீடியோ எந்த சேனலுக்கு உங்களை காட்ட முடியுமா? எம்எஸ்சின்னா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன். உதாரணமாக சொல்ல போனால், இப்போ நான் போடுற வீடியோ எந்த சேனலில் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள், அவங்களால முடிஞ்சா, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் போட்ட அம்மன் கோயில் வாசல் திரைப்படத்தோட வீடியோ போட்டிருக்கேன், அது எந்த சேனல் போட்டிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது போல் 100க்கும் மேற்பட்ட உதாரணத்தை என்னால் காட்ட முடியுங்க, புரியுங்களா? இப்போ நான் போட்ட வீடியோவை இன்னொருத்தவங்க போட்டால் அப்போ என்னை பார்த்து காப்பி அடிச்சாலும் ஏற்றுக்க முடியுமா? அடுத்தவன் வீடியோவை திருடி போட்டால் தான் தப்பு, ஓகேங்களா? நான் சொந்தமாக எடுத்து சுயமாக நான் போடுறேன். யார் வீடியோவும் நான் திருடி போகல. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, என்னோடய வீடியோவை 3 சேனலுக்கான தேடி போட்டிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? என்னோடய நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன நீ வேறு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டியான்னு காட்டுறாரு என்கிட்ட. என்னுடைய கார் இருக்குதால் அந்த வீடியோவில் என்னுடைய கார் தெரியுது, என்னோடய பிரதர் தெரியுதாரு. அப்பட்டமாக என்னுடைய வாட்டர் மார்க் ஸ்பாட் ட்ராவல் வாட்டர் மார்க் கூட இருக்குது. அதுக்கே நான் கேட்கல. நீங்கள் என்னமோ ஒரு லொக்கேஷனாக போட்டதுக்கு உங்களை பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன்னா, அது அடிக்க ஈ அடிக்கிறேன் டீ அடிக்கிறேன்னு பேசுகிற மாதிரி இது என்ன அர்த்தம்? அது என்ன திருவாத்தான் ஐடி மாற்றி கமாண்ட் போட்டால் அவங்களுக்கு அதை எப்படி போடுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடுறாங்க போல. அந்த 2வது ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் சேனலில் தெரியுது. அதை போய் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன். போட்ட வீடியோவே திருப்பி போட்டுனே இருக்குது அந்த சேனலில். அப்போ வியூஸ் ஓடலைன்ற வெறி என்ன செய்ய முடியும்? நம்ம பாவம், அதுக்கு நம்மளாம் செய்ய முடியும். அவங்களோட திறமையை வச்சு அவங்க தான் வீடியோ போடணும்.
நாய் வேஷம் போட கூட லாய்க்கு இல்ல, உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டு? நான் சேனலில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இது போல் நிறையா எத்தனையோ பேர் பார்த்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாரிலாம் வந்து என்னை வந்து சும்மா அந்த மாதிரி கமெண்ட் போட்டு இந்த அசிங்கப்படுத்திடலாம், இவன் சேனலை விட்டு ஓடிடுவான் போயிடுவான், இந்த உருட்டல் இந்த மிரட்டல் இதெல்லாம் இங்கே வேணாம். ஓகேவா? திறமை இருந்தால் மோது. நான் சொல்கிற லொக்கேஷனை போய் நீ வீடியோ எடுத்து போடு, நான் கேட்க மாட்டேன். ஓகேங்களா? எடுத்து போட்டு வியூஸ் போட்டுக்க, யாரும் வேணான்னு சொன்னா? ஏன் அடுத்த நான் பார்த்து அலையிற? உழைங்க, உழைச்சி செய்யுங்க, எஃபெக்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேன் என்னோடய எஃபெக்டை. என்னோடய ஓய்வு நேரங்களில் நான் என்னோடய வீடியோ எடிட் பண்ணி நான் போடுறேன், எனக்கு வியூஸ் வந்தால் வருது, வராட்டி போதை பற்றி கால் நான் பார்க்குறேன். ஏன் என்கிட்ட வர? இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்னுடைய சேனலில் ரொம்ப நாளாக கொஞ்சம் கமாண்டில் கேட்டுருக்காங்க. கருப்பன் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டு, அஞ்சலை டீ கடை, பாஞ்சாலங்குறிச்சி படம், இது போல் நிறையா கேட்டுருக்காங்க. இந்த லொக்கேஷனை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், என்னால் அங்கே போக முடியல. அப்போ நீ மீடி போய் எடுத்துட்டா நீங்கள் பெரிய புஷாலி நினைப்பா? எனக்கு புரியல. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை இவ்வளோ ஏன் அண்ணா நகரில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனை ஒரு நண்பர் தொடர்ந்து கமாண்டில் போட்டுகிட்டே வரார், எடுத்து போடுங்க. அதையே நான் போய் எடுத்து போடலை. ஏன்னா எனக்கு அங்கே போகிற வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான். என்னமோ நீங்கள் தான் சினிமாவை எடுக்கிற மாதிரியும் சினிமாவை தயார் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் மற்றவங்களாம் முட்டாள் மாதிரியும், இது என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை? எனக்கு புரியல. எதுக்கு இந்த மலிவான விளம்பரம் உங்களுக்கு நான் கேட்குறேன். இதை கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே இவனுங்கெல்லாம். பாருங்க, ஏதோ ஒரு வீணாக போனது கருத்தை போட்டு நம்ம நேயருடைய பொன்னான நேரத்தை நான் வீணாக்கிட்டேன். அதற்காக நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நானே ராஜா நானே மந்திரி இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுத்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பி. காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட பழைய சிவரங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குங்க. செங்கல்பட்டுலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் பாலாற்றங்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய புகழ்பெற்ற நரசிம்மர் பெருமாள் கோயிலுங்க இது. இந்த கோயில் மீது தாங்க இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி முழுக்க எடுத்திருப்பாங்க. ராதிகா மேடம் கடத்திட்டு வந்து விஜயகாந்த் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுவாருங்க. அந்த இடத்துல செந்தில் சார் வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. ராதிகா மேடமுக்கு நம்ம விஜயகாந்த் சார் தாலி கட்ட முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தாலி எங்கன்னு கேட்பாரு, செந்தில் சாரோட பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. விஜயகாந்த் சார் தாலி கட்ட முயற்சி பண்ணுவாருங்க. ராதிகா மேடம் வேணாம் விட்டுருங்கன்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. ராதிகா மேடம் கெஞ்சறதை பார்த்துட்டு செந்தில் சார் ஏன்னா விட்டுலான்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. விஜயகாந்த் சார் மிரட்டின உடனே ஏன்னா விடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. ராதிகா மேடம் மீண்டும் கெஞ்சிட்டே இருப்பாங்க, நான் பாதியில் வந்தவ பாதியிலே போயிடுறேன்னு விட்டுருங்கன்னு சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. விஜயகாந்த் சார் வலுக்கட்டாயமாக தாலி கட்டு வருங்க. விஜயகாந்த் சார் தாலி கட்டும்போது ஜீவிதா மேடம் இந்த மண்டபத்தில் ஓடி வர மாதிரி காட்சியில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே காட்சியில் அந்த கோயில் வாசப்படி நல்லா தெரியுங்க. விஜயகாந்த் சார் தாலி கட்டும்போது பாருங்கள், பின்பக்கமாக அந்த தூண் தெரிஞ்சிங்களா, அந்த தூண் நல்லாவே தெரியும் பாருங்கள். அதே காட்சியில் பின்பக்கம் பாருங்கள், அந்த கோயிலுடைய கதவு உள்ளே இருக்கக்கூடிய மண்டபம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த மண்டபமும் நல்லா தெரியும் பாருங்கள். தாலி கட்டினோடனே ராதிகாவோட விஜயகாந்த் சார் முறைச்சி பார்ப்பாங்க, விஜயகாந்த் சார் மீசை தடை வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த காட்சியெல்லாம் ஜீவிதா மேடம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மண்டபத்தில் நின்று பார்க்குற மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மண்டபத்தில் என்ன பண்ணியே ஜீவிதா மேடம் ராதிகா மேடம் மனசுக்குள்ளே திட்டுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முடிச்சு வச்சு ராதிகா மேடம் இந்த கோயில் வாசப்பிலேருந்து மன்னிச்சிக்குமா எனக்கு தெரியாமல் அவரே பண்ணிட்டாருமான்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. உங்க மாமா தான் வற்புறுத்தி இப்படி செஞ்சுட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அந்த கோயிலுடைய அலுவலகங்க. இந்த அலுவலகம் 40 வருடங்களுக்கு முன்பு இல்லாமல் இருந்திருக்குங்க. இந்த வழியில் ஜீவிதாவோட நடந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்கள்.
இந்த கோவில் வாசப்படியிலே வைத்து விஜயகாந்த் சார், ராதிகா மேடம், ஜீவிதா மேடம் 3 பேர் முகத்தையும் மாற்றி மாற்றி காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. ராதிகா மேடம் விஜயகாந்த் சார் கட்டின தாலியை அறுத்தெறிய மாதிரி காட்சி வருங்க. அந்த தாலியை அப்படியே விஜயகாந்த் சார் மூஞ்சில தூக்கி அடிப்பாங்க. ராதிகா மேடம் விஜயகாந்த் சாரை திட்டுற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. செவடனோ கட்டியிருந்தா அது தாலி அவன்தான். விஜயகாந்த் சாரும் பதிலுக்கு ராதிகா மேடம் திட்டுற மாதிரி காட்சிகள் வருங்க. பாக்கியம் மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வாயில வந்ததை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கருத்து பதிவிட்டு பார்த்தீங்களா, அதில் நான் வேற இதை தான் போடலாம்னு பார்த்தேன். ஆனால் இந்த படத்தினுடைய விஜயகாந்த் சார் எல்லாரையும் பலான்னு அறிவாருங்க. அந்த காட்சியை பதிவிட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் விஜயகாந்த் சார் ராதிகா மேடம் ஒரு அறம் விடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அதனால தாங்க அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத காட்டு விராட்டி. இந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோயில் வாசப்படி தாங்க எடுத்திருப்பாங்க. ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். இந்த தூண்கள், இந்த 4 தூண்களை மாறி மாறி காமிச்சிருப்பாங்க. அதோடைய வண்ணங்கள் மட்டும்தான் மாறி இருக்குது. தூண்கள் எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது. சம்பளம் கொடுக்கறவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக போய் சொன்னேன். ராதிகா மேடம் விஜயகாந்த் சார் பார்த்து கேட்பாங்க, உனக்கு எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா, நீ முரடா. இந்த உலகத்துல எவனுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். உடனே விஜயகாந்த் சார் ஜீவிதா மேடம் கையை பிடிச்சிட்டு கோயில் உள்ள போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கோயிலுக்குள்ளே ஜீவிதா மேடமுக்கு தாலி கட்டு வரங்க. ஆனால் அந்த காட்சி இங்கே எடுத்தாங்களான்னு தெரில. அந்த மாதிரி இடமே இந்த கோயிலில் இல்லைங்க. உடனே வெளியே கூப்பிட்டு வந்து, பார்த்தியா என்னை எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ண சொன்னி, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்தியான்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. பண்ணிக்க மாட்டான்னு கத்தனியே, இப்போ என்னாச்சு? இந்த காட்சிகள் எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்க. நமக்கு சாட்சி வேணும் இல்லையா? நம்ம சேனலோட பழக்கமே ஒப்பிட்டு காட்டுறது தான். ஓகேங்களா? இல்லை அந்த வீடியோவே நம்ம போட மாட்டோம்னு ஏறி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கோயிலுடைய ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயில் வாசப்படியே ரொம்ப க்ளோஸாக வச்சு தான் எடுத்திருக்காங்களே தவிர கொஞ்சம் லாங் ஷாட்டில் எதுவும் சரியாக அந்த அளவுக்கு காட்டலை. அதுக்காகத்தான் நான் சில காட்சிகள் நிறுத்தி வச்சுருக்கேன் ஒப்பிட்டு காட்டுறதுக்காக. பரவாயில்ல, என்ன கட்டிக்கணுங்கிறதுக்காக நடிச்சா. முதல் கட்ட காட்சியில் விஜயகாந்த் சார் நம்ம ராதிகா மேடம் தூக்கிட்டு வர மாதிரி காட்சி பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படிக்கட்டு கோயிலேருந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு போகிற படிக்கட்டுங்க. நம்ம ரோட்டில் இருந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது தாங்க. இந்த படிக்கட்டில் வந்து விஜயகாந்த் சார் மேலே வளையிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இது மேலும் உறுதிப்படுத்தாம பாருங்கள், விஜயகாந்த் சார் ராதிகா மேடம் தூக்கக்கூடிய காட்சியில் பாருங்கள், பின்பக்கமாக இந்த பாருங்கள் இந்த நீரூற்று நிலையம், இந்த போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க பார்த்தி ஆற்றுல இருந்து, இந்த கிணறு நல்லா தெரியும் பாருங்கள். ஜீவிதா மேடமை திருமணம் செஞ்சு கூட்டிகிட்டு போகக்கூடிய காட்சியில் அந்த மண்டபத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே காட்சியில் இந்த ஆற்றுல தெரியுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த போர்வெல், இந்த கிணறு வச்சு தண்ணி உரிகிறாங்க சொன்ன பாருங்க, அந்த இடமும் நல்லா தெரியும் பாருங்க. இந்த படிக்கட்டில் இறங்கிட்டு அப்படியே ஜீவிதா மேடம் சோகமாக ராதிகா மேடம் பார்த்துட்டு போகிற மாதிரியே ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கோயிலில் கீழே கடந்த தாலி எடுத்து ராதிகா மேடம் தானே கட்டிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அப்படியே அவங்க சோகமாக நடந்து போகிற காட்சியில் பாருங்கள், இந்த கோயில் கோபுரம் நல்லாவே தெரியுங்க. அதே காட்சியில் இந்த பாலா தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல் வெறும் மணல் தெரியுற மாதிரி காட்சி பதிவாயிருக்கு பாருங்க. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு.